Hello there and வணக்கம் மக்களே. ஸ்டார் வார்ஸ் ஜெடை ஃபாலன் ஆர்டர் டார்க் டெம்பிள் காமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2 இஷ்யூ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் 3rd இஷ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ 4th and 5th வந்துட்டு ஒட்டுக்கா பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு கதைக்களம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டேரக்டாக நம்ம ஜெடை ஃபாலன் ஆர்டர் கேம் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டட் தான். ஏன்னா இதில் வர ஃப்ரேம் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே 14 BBYல இருக்கும். அண்ட் ஃபிளாஷ்பேக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 41 BBYல நடந்த மாதிரி வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. அதில் வர சேரேஜுண்டா ஆகட்டும் அண்ட் ஈனோகோடோவா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நம்ம கேம் பிளே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சேரேஜுண்டா ஸோ சரே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்போம். நம்ம சரே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்மளோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற நம்ம சொல்லிக்குவோம், அதெல்லாம் விடுங்க. அண்ட் இந்த காமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃபோ கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் போயிருக்கும். ஸோ அதே ஜெஃபோ கார்ட்ஸோட ஒரு குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு தேடி போயிருப்பாங்க ஜெடை ஃபாலன் ஆர்டர் கேம்ல. ஆஸ்ட்ரியம் எதுக்காக அப்படின்னா ஈனோகோடாவோட ஒரு ஹாலோகிரானுக்காக. ஸோ அதுக்காக தான் அந்த கேமோட தேடலே இருந்திருக்கும். ஸோ அருமையான ஒரு கேம் இருந்திருக்கும். மறக்காம நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே, இந்த காமிக் இஷ்யூ 3 எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ 14 BBY அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ கிகோரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கொண்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம சேரேவோட அந்த டீம்ல வந்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ இன்க்விஸ்டர் வந்துட்டு அவரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோத்தோல இருக்கிற அந்த டெம்பிளை வந்துட்டு தேடி போறாங்க. ஸோ பர்ஸ் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு அவங்க கூடவே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ட்ரூப்பர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டவுட் என்னன்னா, இங்க இருக்கிற அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாருக்குமே வந்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்பாவின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி மாதிரி சொல்ல. பட் ஆனால் இன்க்விஸ்டர் வந்துட்டு நீங்க நினைக்கிறது தப்பு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, கீழே ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல இருக்கிற அந்த டெம்பிள்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு நம்மளை பாதுகாத்து எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல கட் பண்ணி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி DIA கார்பரேஷன் இருக்கு இல்லையா, சோ அவங்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஃபைலாரிஸ் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அவங்க சேரையை வந்துட்டு பாக்குறது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஃபைலர் ரீஜியன், இது வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன். ஆனா நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு DIA செக்யூரிட்டி வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா ரிபப்ளிக்கும் ஆண்டாதன் கவர்மெண்ட்டுக்கு இடையே இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு சட்டப்பூர்வமா அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இல்லாம போக முடியும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி மட்டும் கண்டுபிடிச்சிடறான். டே இவதாண்டா வந்துட்டு ஆண்டாதோ சிட்டில இருந்து தப்பிச்சு ஓடுனவ நம்மளோட இடத்துக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சடனா கமெண்ட் கொடுத்துறாரு. எல்லாருமே வந்துட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சேர என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இடத்துக்காக நம்ம தான் சண்டை பண்ணு வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நிராலி அதுக்கப்புறம் என்ட்ரிலோ எல்லாருமே வந்து மற்ற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட இறங்கி அடிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம சேர என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க, டிராய்ட்ஸை மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆஃபீஸரையுமே நீங்க சாகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த டிராய்ட்ஸையும் வந்து அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்கள் கழிச்சு சேரவும் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலாரி வில்லேஜுக்கு வந்து வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே கிகோரன் அவர் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக DIA வந்துட்டு ஆல்ரெடி இருந்ததை விட ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸோட தான் இங்கே வருவாங்க அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நீராலி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு நம்ம நிலத்தையே வந்துட்டு நாங்கள் பாதுகாக்கிறதா வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசுன்னு தோணுது. ஏன்னா நீ வந்துட்டு அங்கே போகாமல் இருந்திருந்தா ஜெடை கவுன்சில் கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படி மாதிரி சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்துருது. ஸோ DIA கார்பரேஷனோட டிராய்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எகைன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களை தாக்கணுங்கிறதா முடிவு, நீங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு உங்களை தாக்க தான் போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நீராலி வந்துட்டு புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. பட் எதுக்காக அது வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா சொல்லி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா அவங்களோட வில்லேஜ் வந்துட்டு டிஃபெண்ட் பண்றதுக்காக எல்லாருமே சண்டை போட்டுருப்பாங்க. நிறைய மக்கள்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம எப்படி அவங்க நம்மளை கண்டுபிடிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அநேகமா நம்மளோட எக்யூப்மெண்ட்ல இருக்கிற சில விஷயங்களை வச்சு தான் ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நீராலி கேட்பாங்க, சரி உன்னோட பிளானுக்கு வந்துட்டு எத்தனை ஃபைட்டர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படி மாதிரி கேட்கும்போது, ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு நம்ம சேரையோட பிளானுக்கு நீராலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பிளான் சொல்லி பொறுமையாக பார்க்கலாம். பட் ஆனால் இன்னொரு பக்கம் DIA கேம்ப்ல வந்துட்டு அது எங்க இருக்கு அப்படின்னா, ஆண்டோத்தோக்கும் ஃபைலர் ரீஜனுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்கு. ஸோ அந்த பார்டர்ல லொகேட் பண்ணியிருக்காங்க. அங்கே டைலண்டடா வந்துட்டு சேரவையும் அதே சமயம் மற்ற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஆச்சரியம், சேரே வந்துட்டு எப்படி இப்படி யோசிக்கிறா, ஒரு ஜெடாயா இருந்துட்டு அவங்க ஏன் இப்படி வித்தியாசமா தான் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து கேட்பாரு, இங்க பாருங்க கமாண்டர், எனக்கு வந்துட்டு என்னோட மக்கள் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்ம மக்கள் யாருமே சாகல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கமாண்டர் சொல்லுவாரு. என்ன சொல்றா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க எல்லாமே டிராய்டு தான் அழைச்சாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஜெடா இருக்கல அவ தான் சொன்னா இந்த மாதிரி மக்கள் எதுவும் பண்ணாதீங்க, டிராய்ட்ஸ் மட்டும் அழிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு அவர் வியந்து போய் பார்த்துட்டு இருக்காரு ஜெடாயோட வே சொல்லும்போது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரையோட பிளான் பிரகாரம் சில பேர் வந்து அந்த கேம்புக்குள்ள வந்துடுறாங்க தான். ஸோ லைட் சேவர் வச்சு சில பிரச்சனைகள் அப்படியே தடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ட்ரிலோவும் சேரையை வந்துட்டு கொஞ்சம் கார்ட்ஸ் வந்துட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம சேரையை வந்துட்டு கம்யூனிகேஷனை வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அது லாக் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிருது. இதை சரி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரிலோட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, 10 நிமிஷத்துல எனக்கு ரெடி ஆகணும்னு சொல்லும்போது, எப்படி முடியாதெல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படி மாதிரி சொல்ல. அப்போ அதுக்கப்புறம் நேரம் கேம்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது தெரியுது டைலண்டா வந்துட்டு அந்த கேம்புக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு டைலண்டா வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிடறாரு தான். பட் இருந்தாலும் நம்ம பேடவான் இருக்காங்க இல்லையா, அவங்க ஈஸியா அதை வந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீ வந்துட்டு இவங்களோட சண்டை போடணும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிமா சொல்லும்போது, நான் ஜடையும் கிடையாது, இப்போ நான் வேற யாரோ அப்படிமா சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கும் போது எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டைலண்டா பேசிட்டே இருக்கும்போது சில செக்யூரிட்டி டிராய்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்ருவாரு. பட் இருந்தாலும் நம்ம சேரே அதை மேனேஜ் பண்ணி அழிச்சிருவாங்க. சரி இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரே அவனை கொல்லலாம்னு சொல்லி போகும்போது இன்னொரு லைட் சேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வெட்ட வரதை விட்டு தடுக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஈனோகோடாவா. பார்த்தா
நீனும் சாவலையா? ஸோ முன்னாடி உயிரோட வந்து நின்று இருப்பாரு. நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சா அப்படிமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்குவாங்க. ஏன்னா இவர் செத்து போயிட்டாருன்னு அவங்க இருக்காங்க, அவங்க செத்து போயிட்டா சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஸோ ஆண்டாத்தனோட ஃபோர்ஸும் டைலாண்டோ தான் வந்துட்டு என்ன வந்துட்டு காப்பாற்றி அவங்க கூட வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு நிறைய காயங்களோட இருந்தேன், பட் இருந்தாலும் நான் சர்வைவ் ஆனதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிமா சொல்லும்போது ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நம்ம சரியா சொல்ல வருவாங்க தான். பட் ஆனால் ஈனோ வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் டைலாண்டோ கூட இருக்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரா. பட் சரியா சொல்லுவாங்க, டைலாண்டோ வந்துட்டு உங்களை வந்து திசை திருப்ப பார்க்குறான், ஜெடாய் கவுன்சில் வந்துட்டு நீங்க கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி நான் அவனோட உதவியோட தான் வந்துட்டு ஜெடாய் கவுன்சிலுக்கே நான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஷாக்கு, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுதா நான் வந்துட்டு ஃபைலரிஸ் கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை கேட்டோன்னா ஈனோக்கு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ரெண்டு சைடில் இருக்கிற வாரமே வந்துட்டு நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ஸோ சேரே வந்துட்டு நீராளி கூட இருக்காங்க அண்ட் மற்ற என்ட்ரியில் அவங்க கூட, அதே சமயம் ஈனோ வந்துட்டு டைலாண்டோ கூட இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீராளி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்ம ரெண்டு பார்க்க வச்சு எங்களை போட்டு தரலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க போல அப்படி மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி அங்கே வந்துட்டு மிகப்பெரிய டென்ஷன் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல யாருக்கு, நம்ம சேரைக்கும் சரி அண்ட் அதே சமயம் ஈனோக்கும் சரி. ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. எது உண்மைன்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கிட்ட ரெண்டு பேத்துக்கிட்டே பேசினதா சரி வரும். ஏன்னா இதுதான் வந்துட்டு ஆரம்பத்தில் அவர் வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு இங்கே நம்ம காமிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில். ஓகேங்களா. ஸோ டூபே மாங்ஸோ டிராண்டோஷன்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல எங்கன்னா நமில் அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு சண்டை போட்டுருப்பாங்க. நீங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சிங்க, நீங்க தான் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பம் வந்துட்டே இருக்கும். அப்போ ஈனோ டென்ஷன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமில் யூஸ் பண்ண மாதிரியே ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தத்தை வந்துட்டு பண்ண வச்சிருவாருங்க. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு சரியா சொல்லுவாங்க, இந்த ஒரு அமைதி வந்துட்டு நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த அமைதி வந்துட்டு நீடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த அமைதி நீடிச்சா போதும், அதுவே மதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது, இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனைக்கு மையமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு டெம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டெம்பிளை காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த டெம்பிள்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை, ரெண்டுக்குள்ள என்னதான் நிஜமாலுமே பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த ரெண்டு இஷ்யூல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.